ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கனவா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, இலை எல்லாம் சேர்த்து வெடிக்க விடுங்க. அது வெடித்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். அது நல்லா வதங்கணும். நல்லா அந்த டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸியான கலரை வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பழமான தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக போட்டால் நல்லா கலரும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பழமான தக்காளி, ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்குனா நல்லாயிருக்கும். சேர்ந்த மாதிரி நல்லா சாஃப்டாகணும். அதுக்கப்புறம் கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா ஒன்று சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கலரும் நல்லா கிடைக்கிது பாருங்கள். இதுமாரி நல்லா மசிச்சு நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் அது கூட சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ அளவுக்கு கனவா ஃபிஷ்ஷை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்லா கனவா ஃபிஷ்ஷை நல்லா ஒல்லியாக கட் பண்ணிக்கணும். அருவாமனையில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு வழுக்கும். அதனால் ஒரு கத்திரிக்கோல் எடுத்து ஒல்லியாக கட் பண்ணிங்கன்னா நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு வரப்பெல்லாம் அதில் ஒன்று சேர்ந்த மாதிரி அந்த ஃபிஷ்ஷை அதுக்குள்ளே போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா கலந்துட்டு இதில் தண்ணியே சேர்க்க தேவையில்ல, அதுலேயே தண்ணி விடும் நம்மளுக்கு அந்த மீன்லேயே. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஒல்லியான பீஸாக அரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கரிக்கவே இருக்கும். சில பேருக்கு இந்த வறுவல் மசாலா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு கல் கூட உப்பு சேர்த்தா டேஸ்ட்டு பிடிக்கும். அதனால் நான் அதுமாரி சேர்த்துருக்கேன். குறைவாக போதுன்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதையும் அது கூட சேர்த்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. அந்த மீன் அதில் சேர்த்து வதக்கும் போதே அதுலேருந்து தண்ணி விடுது. இது மற்ற நம்ம மீன் மாதிரி 5 நிமிஷத்துலலாம் வேகாது. கொஞ்சம் அதிக நேரம் தேவைப்படும். கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும் இந்த மீன். அதனால் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. ஹையில் வச்சிங்கன்னா தண்ணி சுண்டுமே தவிர சீக்கிரமாக வேகாது. அப்படியே அழுத்தமாக இருக்கும். தட்டு போட்டு மூடி வைக்கும்போது இன்னும் தண்ணி நிறையா விட்டுருக்கு பாருங்கள். அதனால் சிம்மிலேயே வச்சு அது வேகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு நம்ம சமைக்கலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அதை இந்த வெந்துட்டுருக்க மீனோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா அதுலேயே நிறையா தண்ணி இருக்குது. அது சுண்டுறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி விட்டால் மட்டும் போதும். வதக்கிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வேக வைங்க. தேங்காய் சேர்த்ததுனால அடியில் அதிகமாக ஒட்டிடும். அதனால் அப்பப்போ திறந்து நல்லா வதக்குங்க. இந்த மீன் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் அதிகமாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்பப்போ கிளறி விடுங்க தண்ணி சுண்டுற வரைக்கும். இந்த மீன் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. நல்ல உடம்பு நல்லா வலுவாக இருக்கும். இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். கனவா ஃபிஷ்ஷில் இந்த தலை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதையும் சேர்த்தே போடுங்க. கடையிலலாம் க்ளீன் பண்ண கொடுத்தோம்னா அந்த தலையை வெட்டி அந்தனை போட்டுருவாங்க. அதனால் நம்ம வீட்டிலேயே க்ளீன் பண்ணிக்கலாம். ஈஸியான க்ளீனிங் தான். நான் க்ளீனிங் வீடியோ எப்படின்னு கூட ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அதையும் அது கூட தூவி நல்லா கலந்து விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள்.
எப்படி இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பிரேக்ஃபாஸ்ட் மெனு, லஞ்ச் மெனு, டின்னர் மெனுலாம் போட்டிருக்கேன். அதையும் போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.